நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ப்ரெசன்ஸில் மூவ் பண்ணுறீங்களா, ஃபேஸ் பார்த்து மூவ் பண்ணுறீங்களா? இன்னைக்கு கடவுள் பிரியமே இல்லாத ஒரு வேலையை கூட நீங்கள் ப்ரெசன்ஸ்லேயே போகலாம், உங்களை விட்டுவிட மாட்டார். லோயர் லெவல் பீப்புளை ட்ரீட் பண்ணுறது வேற, நீங்கள் ஹையர் லெவல் பீப்புள். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஒரு குடிமகன் தவறு செய்யும் போதும் ஒரு 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 கமிஷனர் தப்பு பண்ணும்போதும் ரெண்டையுமே அந்த டீல் பண்ணும்போது கவர்மெண்ட் வேறு விதமாக டீல் பண்ணுது. அவங்கள கோர்ட்டு கூட்டு வர்றதுலேருந்து பல விஷயங்கள்ல விஐபிக்கான சில விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படி நீங்கள் தேவனுடைய வாழ்வில் தேவனோடு கூட நீங்கள் வளர்ந்தவர்களாக இருக்கிறபடியினால் உங்களுடைய மூவிங்க. எத்தனை பேர் என்கிட்ட ஜெபிக்க சொல்லும்போது, இந்த வேலை வேணும், அது வேணும், நான் அதை வாங்கி ஆகணும், இதை செஞ்சு ஆகணும், இதை முடிச்சே ஆகணும், எங்களுக்காக ஜெபியுங்கள். காட்ஸ் பிரசன்ஸ் வில் பி வித் யூ. ஆமென் சொல்லுவோம். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். ஆனால் தேவனுடைய முகத்தை பார்த்து நடக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் மோசேயை போல ஒரு தடவை சொல்லுவார் தெரியுமா, தேவன், நீங்கள் அம்பிட்டு பேர் எனக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டீங்கடா, அதனால் நான் உங்க கூட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லும். இது எல்லாமே உங்க மைண்ட்ல கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க வச்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தேவன் உங்களுக்கு பேசியிருக்கிற வார்த்தை மாத்திரமே முக்கியமானது. அங்கே என்ன சொல்லுங்க, அங்கே நீங்கள் ராஜாக்களை போல் இல்லாமல் இருக்கலாம், பரதேசியை போல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்கள் ப்ராமிஸ்டு லேண்ட்னா அங்கேதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அன்புக்குரியவர்களே, if God promised something to you, இன்னைக்கு நான் இந்த மேட்ரு வருஷப்படி வரும்போது, இன்னைக்கு வரும்போது நான் யோசித்தேன், இன்னைக்கு இதை பேசணும், அடுத்த வாரம் பேசிக்குவோம் அப்படின்னு. ஆனால் அவுட் ஆஃப் ஃப்ளெஷ் ஐ ஷுட் நாட் டேக் சம் டெசிஷன். ஆனால் இன்னைக்கு வரிசையில் வருகிற இந்த வார்த்தை, தேவன் ஒரு மனுஷனை ப்ராமிஸ் பண்ணப்ப அவனை பார்க்குறேன், அவங்க அப்பா தேராகு ஆரானியில் இருந்து விட்டான். ஆனால் அவனை கானானுக்கு தேவன் கூப்பிட்டாரு. கானான் ஒரு பெரிய செழிப்பான நாடு கிடையாது, சாதாரண நாடு. அவன் ஆரானில் இருந்து விட்டான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் மட்டும்தான் இருக்கிறான். திரும்ப அவனோட இன ஜன பந்துக்கள் எல்லாரையும் விட்டுட்டு வான்றாரு. திரும்ப அவங்கள லூஸ் பண்ணுறான். பாருங்க, ஒவ்வொன்றா கலருது. இந்த ராக்கெட் பறக்கிறப்ப பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொன்றா கலரும். எல்லாம் கலண்ட பிறகுதான் ராக்கெட்டு சல்லுன்னு மேலே போகும். அடுத்து இனஜன பந்துக்கள் கலர்றான். கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம், லோத்து அவனை விட்டு கலர்றான். இப்படி ஒவ்வொருத்தனும் அவனை விட்டு ரிலீவ் பண்ணுறான். கடைசியில் ஆபிரகாம் மட்டும் நிற்கிறான். ராக்கெட் கையை தட்டுங்க, கர்த்தர் சொல்றாரு, ராக்கெட் கிளம்பிடுச்சு அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு விஷயம், இது என்னுடைய வாழ்க்கை மட்டும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை. சில நேரம் தேவன் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்டில் உங்களை அழைக்கும் போது உங்களுக்கான சூழ்நிலைகள், கோஆப்ரேஷன் இதெல்லாம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் பரதேசியை போல் நாம் சுற்றி திரிகிற சூழ்நிலை இருந்தால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவன் மிகப்பெரிய திட்டம் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காருன்றக்காக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அதை நீங்க செய்யணும் கட்டாயப்படுத்துவது தவறு. அவர்களுக்கு அது சொல்லவில்லை, உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறார். ஒரு செய்தி உங்களுக்காக மட்டும்தான் பிரசங்கிக்கப்படுகிறது போலவே உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் குற்றப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறது அல்ல. ஏனென்றால் உங்கள் அழைப்பு அவர்கள் அழைப்பாய் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆபிரகாமே எகிப்துக்கு போயிருக்கான் 2 தடவை. லோத்து போனது என்ன தப்பு? இட்ஸ் நாட் அ மேட்டர். ஆனா வாட் ஹவு மை மைண்ட் செட் ஷுட் பி, என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவங்க முக்கியம். உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? ஊழியத்துக்கு அழைப்பு உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராமிஸ்ட் லேண்டாக இருக்கும், உங்களுக்கு கோஆப்ரேஷன் இருந்திருக்காது. உடனே அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பது அல்ல இங்கே பிரசங்கம். அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பிரசங்கம். How you should be. அப்ப நீங்க எதிர்பார்த்தது எல்லாம் அப்படி 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 நடக்காது. ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல பாலும் ஓடல. ஆனால் அவன் கீழ்ப்படிந்ததினாலே இன்று உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவனும் அவன் சந்ததியும் அமர்ந்திருக்கிறார்கள். அது வானத்தின் வாசலாக இருக்கிறது. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பது பிடிப்பதல்ல, உறுதியாய் பிடிப்பதல்ல. விசுவாசம் என்பது நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறவைகளை விடுவது. Faith is not holding something tightly, it is losing whichever you have already hold.
நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறத, நீங்கள் கையில் வந்து டைட்டாக வச்சிருக்கிறத லூஸ் பண்ணுறது தான் ஃபெய்த். வாழ்வதற்கான விசுவாசம் வேறு, மற்றவர்களை வாழ வைப்பதற்கான விசுவாசம் வேறு. உங்களை தேவன் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழைத்திருந்தால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்கள் மூலமாக அநேகர் வாழ வைக்கப்பட போகிறார்கள். ஒரு காலேஜ் கூட ஒரு நல்ல பெரிய காலேஜ் கிடைக்காம, யாருக்கும் ஒரு ப்ராஃபஸி கருத்தை சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜாக இல்லாமல், நான் வந்து சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்டை சொல்லலை, நான் காலேஜ் பேரை சொன்னாலே வெளியில் மதிக்க மாட்டேன்ற மாதிரி காலேஜில் உங்களுக்கு இடம் கிடச்சிருக்கலாம். கர்த்தர் ஒன்று அந்த காலேஜுக்கு போன்னு சொல்லியிருக்கலாம். உடனே தெரிஞ்சுக்காங்க, இட்ஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்ட். பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அவங்கள வச்சு கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். சில நேரம் நான் படித்த ஸ்கூலில் வந்து ஒரு 2 வருஷம் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் பேரை கேட்டாலே அப்படின்னு வாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்க 50 பேரும் பாக்கெட்டில் நைஃப் போட எழுதிடுவாங்க. நான் ஒரு நல்ல ஸ்கூலில் படித்து அங்கே போய் 2 வருஷம் சிக்கிட்டு வெளியில் கேட்டாங்கன்னா நம்ம யூனிஃபார்ம் வேறு போய் அந்த ஸ்கூலாக அப்படின்னு வாங்க. அந்த நேரம் பார்த்து மதுரையில் ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலுக்கும் அதே யூனிஃபார்மு, எங்கள் யூனிஃபார்ம் மாற்றிட்டேன். என்ன கேட்டோன்னா அந்த ஸ்கூல் பெருசு சொல்லிடுவேன், நான் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்கூலில் நான் எந்த ஸ்கூல் பெருசுன்னு சொன்னால் அது இப்போ தரமட்டம் ஆகி போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம பாருங்கள், அந்த ஸ்கூல்ஸும் சரி, காலேஜஸ், கம்பெனிஸ் எதுவுமே லாங் ஸ்டாண்டிங் அப்படி நிற்கல பாருங்கள். எல்லாமே அப்படி தான். சோவியத் யூனியனை காணும் இன்னைக்கு. அது மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிருப்பீங்க, அந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்கும், ஆனால் வேணான்னு உங்களை சின்ன கம்பெனிக்கு சொல்லியிருப்பாரு. நீங்கள் எது பெரிய கம்பெனி நினச்சிங்களோ அது கொஞ்ச நாள் காணாமல் போயிடும். நீங்கள் எது சின்ன கம்பெனி நினச்சிங்களோ அது ஒரு நாள் பிக்கப் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பரதேசியை போல் நீங்கள் சஞ்சரிப்பது போல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இங்கே நில்லுங்கள். இன்னும் நான் நினைத்ததை விட மேலான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் நான் நினைத்ததை என் கண் பார்க்கவில்லை, ஆனாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எதன் அடிப்படையில் என்றால், ஐ ஆம் லிவிங் இன் த ப்ராமிஸ்ட் லேண்ட். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இல்லாட்டி இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்து நான் பேசிட்டு இருப்போமா? இல்லையா சொல்லுங்க. ஆமென். வாசம் அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரர் எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாம் சுதந்திரன், அவன் கூடயே வந்தான் பார்த்தீங்களா? அவங்களாம் உடன் சுதந்திரன். கைத்திட்டு வந்த உடன் சுதந்திரன் போற பக்கம் அவங்களையும் கர்த்தரை செஞ்சுறாரு, வலுவா வச்சு ஆசீர்வதிச்சாரு. உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இவனுக்கு தான் அழைப்பு, இவனுக்கு தான் இந்த வெட்டி வேலை வந்து பரதேசி மாதிரி சுத்துறது. அப்படின்னா இவன் கூட சேர்ந்தான் பாருங்க. யாரு? ஈசாக்கு, யாக்கோபு. பெருசு, உனக்கு அறிவே இல்லை. அவன் சூப்பர் லேண்டை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். இது சோதம் கொமராவை. நீ இன்னும் வந்து கர்த்தர் சொன்னாருன்ட்டு இருக்க, மண்டையில் போட போற அப்படின்ட்டு நான் கிளம்பி போறேன், நீயாச்சு அப்படின்னு சொல்லாம பாருங்க. இந்த ஈசாக்கு, யாக்கோபு அவங்க பாருங்க 5000 ரூபாய் வாங்கிட்டு 6000 ரூபாய் வாங்கிட்டு, ஐயா அவங்க ஊழியத்துல அங்கே இருக்கிறவையா, ராஜாக்கள் நீங்க ஐயத்தை பேசாரு. ஜஸ்ட் திங். பைபிள் ஆபிரகாம் மட்டும் பார்க்கலையாம், அவன் கூட இவனால் அவங்களும் கூடாரத்தில். அந்த காலத்தில் கூடாரத்தில் இருக்கிறதுனா கட்டின வீட்டில் அவங்க இல்லை, இந்த நரிக்குறவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் வந்து என்ன கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது. பாவம் அவர்கள் வந்து கூடாரங்கள்லாம் இருப்பான். இன்றைக்கி கூடாரம் இங்கே இருக்கு, நாளைக்கு போயிடும். அந்த காலத்தில் கூடாரத்தில் இருக்கிறன்றது வந்து ஒரு வேளை இது பெரிய லெவலில் கூடாரம், இவன் சின்ன லெவலில் போட்டிருக்கான், அங்கே பெரிய லெவலில் உள்ள டிவி வச்சு கூடாரம், எதுவே இருக்கட்டுமே, கூடாரனாலே லேண்டு சொந்தம்லன்னு அர்த்தம். அப்போ ஈசாக்கு யாக்கோபெல்லாம் பார்க்கும்போது அங்கேயா ரைட்டு, ஓகே 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 தம்பி அப்படி தான் போயிருப்பாங்க. ஆபிரகாமுக்குள்ள இருந்திருக்கும் இவங்க கௌரவிக்கப்பட வேண்டும் என்று. தேவனுக்குள்ள இருந்தது. தேவன் அவர்களை உடன் சுதந்திரவாளிகளாக்கினார். பைபிள் சொல்லுது, தான் அவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லையா. பைபிளை பிடிச்ச ஒரு வார்த்தை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில கர்மம் முடிச்ச வாழ்க்கையெல்லாம் இருக்கு. யாக்கோபு செஞ்ச வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு வெளியில் சொல்ல முடியாத விஷயம். ஆபிரகாமே 3-4 கல்யாணம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் பைபிள் சொல்லுது, தேவன் அவர்கள் தேவன் என்று சொல்லுவதிலே வெட்கப்படவில்லை. அந்த ஒரு ஒபீடியன்ஸ்ல சுருண்டுட்டார். சொல்லுவாங்க ஒரே பால்ல சுருட்டிட்டான்னு.
ஒரே பால்ல அந்த யாரு பேட்ஸ்மேனை சுருட்டிட்டான் இல்ல, அந்த மாதிரி நீ வான்னு சொன்னப்ப அவன் வந்தான் பார்த்து அதுலேயே சுருண்டுட்டாரு தேவன். பாருங்க, இப்படி வாய்ப்பு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வேலை இந்த இது அப்படி சொல்லும் போதெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. லைஃபுக்கு அவரை நீங்கள் சுருட்டுறீங்க. அங்கே நீ நம்பிக்கிட்டு இருந்த உன்னை விடும்போது, நீங்கள் நேசிக்கிறீங்க ஒரு ஆளை, லவ் பண்ணுறீங்க ஒரு ஆளை, கடவுளை அது வேண்டாண்டா எனக்கு சித்தம் இல்லடான்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்காக நீ அதை விடுறீங்க பாருங்க. அதெல்லாம் ஒரே பந்தில் அவர் 50 வருஷத்துக்கு சுருட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி விட்டவர்கள்லாம் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், உங்கள் தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே மாட்டார். நீ தண்ணியை போட்டு ரோட்டில் வந்து சுருண்டு கிடந்தாலும் உங்களை தண்ணியை தெளிச்சு எழுப்பி தோளில் கையை போட்டு தூக்கிட்டு வருவார். அசிங்கப்பட மாட்டார். என்னங்க அவன், நீங்கள் யாருங்க? நான் அவரோட தேவன் தான் அப்படின்னு கூப்பிட்டு வருவான். கையை தட்டுங்க சார், என்ன சார் ரோட்டில் கிடக்குறேன் அவனை போயிட்டு. அவன் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் எனக்காக அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். அது உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ளே வந்துட்டு டான்ஸை போடுறான், ஷூவை போடுறான்னு இன்னைக்கு வந்திருக்க நீ. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? திரைக்கு பின்பாக, மறைவுக்கு பின்பாக இது என்ன நடந்துச்சு உனக்கு தெரியும். எவ்வளவு அழுதான்னு தெரியும், எவ்வளவு உருண்டான்னு உனக்கு தெரியும். நான் கேட்டேன்ற ஒரே வார்த்தைக்காக இருதயத்தோடு ஒட்டி இருந்ததை பிச்சு வெளியறிஞ்சான்றது உனக்கு தெரியுமா? அதனால அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் தேவன் என்று நான் சொல்லுவதில் நான் வெட்கப்படவே மாட்டேன். ஆபிரகாமை விட்டு அவன் தகப்பன் பிரிந்தான். ஆபிரகாம் விட்டு இனஜனம் பிரிந்தது. ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிந்தான். ஆபிரகாம் விட்டு ஆகார் பிரிந்தாள். ஆபிரகாமை விட்டு இஸ்மவேல் பிரிந்தான். ஆனாலும் இவன் தனி மனிதனாய் தேவனை பின்பற்றுவதிலே விடாமல் பின்பற்றி கொண்டு வந்தான். பிரிந்தவர்கள் எல்லோரும் நன்றாக கவனியுங்கள், பிரசன்னத்தோடு தான் பிரிந்தார்கள். ஆனால் ஆபிரகாம், he was not led by the presence of God, he was led by the face of God. அவருடைய முகத்தை வைத்து நடத்தப்பட்டான். நீங்க கடவுளுக்கு விருத்தம் இல்லாததை நீங்கள் செய்தாலும் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார மாட்டாரா? அவர் பிரசன்னம் உங்க மேல இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு வாக்குத்தத்தமே தருவார மாட்டாரா? உங்களுக்கு பிராமிஸ் கூட தருவார். இன்னைக்கு தான் அப்படி ஒரு ஷாக்கான ஒரு மேட்டரை கேட்டேன். நான் என் வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக மினிஸ்ட்ரியில் இருந்திருக்கிறேன். கடவுளுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த 2 அனுபவத்தையும் 15 வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் நான் எங்கள் அண்ணன் கூட இந்த அட்வர்டைஸிங் இந்த ஏஜெல்லாம் கூட நான் இப்போ ஒர்க் பண்ணுவேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது மிகப்பெரிய பில்டிங்ஸை நான் பார்ப்பேன். பெரிய பில்டிங்ஸு, பெரிய ரிசார்ட்ஸு, அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல், அந்த வீடு, அந்த காட்டேஜ் செட்டப்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே நம்மளாம் லைஃப்பில் இப்படி செட்டில் ஆகணும்டா அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. தோணின உடனே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யார் தான்? கடவுள் தானே. அப்போ அடுத்த மேட்ரு யார்கிட்ட தான் பேசுவோம்? அவர்கிட்ட தான் பேசுவோம். நம்ம உடனே கடன் வாங்குறதுக்கு பேங்க்கிட்டே போவோம். அப்போ நான் பேசுவேன், ஆண்டவரே இப்படிலாம் வீடு இருக்கணும், இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், இப்படி ஒரு காட்டேஜ் செட்டப் இருக்கணும், இப்படி ரிசார்ட்ஸ்லாம் இருக்கணும், நல்ல ஒரு ஒய்ஃப் இருக்கணும், நல்ல கும்முன்னு ஒரு கார் இருக்கணும். இதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்பெல்லாம் என்கிட்ட நல்ல காட்ஸ் பிரசன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்துட்டு நான் ரோட்டில் சைக்கிள் எடுத்து போயிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா, அப்போ இன்னொன்று இருக்கும் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் யோசிக்காம, இந்த கார் பங்களா யோசிக்காம கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்துக்கான்னு போனேன்ல, அப்போ இந்த பிரசன்ஸை தாண்டி ஒரு கிளாரிட்டி இருக்கும். அது என்ன தெரியுமா? அவரோட முகம் தெரியும் எனக்கு. இதை உட்காந்து நான் யோசிச்சிருக்கிறேன். அன்னைக்கு இருந்தது என்ன? பிரசன்ஸ். இன்னைக்கு இருக்கிறது என்ன? ஃபேஸ். அன்னைக்கு இருந்தது என்ன? அந்த உணர்வு. இன்னைக்கு இருந்தது என்ன? வார்த்தை, உணர்வு, ஒரு ப்ரொஃபட்டிக் மூவ். இது 2 அனுபவத்தையும் இந்த ஜனங்கள் இன்னைக்கு ஒரு மெசேஜில் சொல்கிறேன். இனி வருகிற நாட்களில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் 3 மாதம் 6 மாதம் பேசுவாங்க பாருங்களேன். எழுதி வச்சுக்காங்க. இது ஒரு பயனர் மேட்டரா சொல்கிறேன். பிரசன்ஸில் மூவ் பண்ணுறது வேற. அப்போ ஆபிரகாம் எப்பெல்லாம் தேவனை விட்டு பிரிஞ்சானோ அப்பெல்லாம் பிரசன்ஸ்லேயே மூவ்ல இருந்தான். ஆனால் ஃபேஸ் அவன் பார்க்க முடியல. அவனுக்கு ப்ராமிஸே கொடுத்தாரு. ஆகார் அவன் கல்யாணம் பண்ணது காட்ஸ் வில்லே கிடையாது. இஸ்மவேல் பிறந்தது காட்ஸ் வில்லே. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அவனை பார்த்து சொன்னாரு, உன் சந்ததியாகிய இஸ்மவேலை நான் பெருக பண்ணுவேன் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில. பெருக பண்ணுவேன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தனால இஸ்மவேல் இஸ் நாட் a promised son. ஸோ இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நீங்கள் கடவுளை விட்டுட்டு அவரோட முகத்தை விட்டுட்டு ப்ரெசன்ஸில் நீங்கள் வேற மூவ் பண்ணாலும், நீங்கள் வேற ஒரு பிரைமரி இல்லாத ஒரு வேலையை, செகண்டரி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த செகண்டரி வேலைக்கு ப்ராமிஸ் கூட தருவார். நம்மளை குழப்புறதே என்ன தெரியுமா? அவர் அன்பு தான். அவர் அன்புலேயே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கிறோம். அவருக்கு பிடித்தம் இல்லாதவனை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதுக்கு ப்ராமிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பார்.
என்ன சொல்லியிருக்கணும்? என்னது? ஒரே எத்தனை ஓரா இஸ்மவேல் அந்த பையல ஒரு ஆசீர்வதிக்கணும், ஊர்ல இருக்கணும் கழுத்து இருக்க போறான்டா சொன்னாரா? அவனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். உடனே ஆபிரகாம் பாருங்க நோட் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து இஸ்மவேலை பத்தி சொல்லியிருக்கார் சார். அப்ப இது இட்ஸ் a promise. No. Even promises, even presence cannot prove that it is God's will. So எப்பவுமே தாவீதை போல முகத்தை பார்த்து நடங்க. மோசே மாதிரி சமூகத்தை பார்த்து நடக்காதீங்க. முகத்தை பார்க்க சொன்னப்ப காட்ட மாட்டேன்ட்டார். அம்புட்டு பயல்களும் வந்து கல்லை கொண்டு எறிகிறீங்க, வந்து தண்டனை கொடுக்குறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா, நான் மன்னிக்கிற தேவன்பா, ஆனாலும் உங்களை அழைச்சிட்டேன், என் பிரசன்ஸை நீ பார்ப்ப, உங்கள் முகத்தை பார்க்கணும், என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய், நான் கடந்து போவேன், என் முதுகை நீ பார்ப்பாய். அந்த முதுகு அப்பா உனக்கு முன்னாடி இருக்காரு, அது போதும். ஆனால் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. ஆனால் தாவீது அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு, அப்பா என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாரு, இப்படி பழகுங்களே நீங்க. அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஆச்சரியப்படுறாரு. ப்ராஃபட்ஸ் ஆர் மூவ் லைக் தட். நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். ப்ராமிஸ்ட் லேண்ட், பிளசன்ட் லேண்ட் ஆர் ப்ராஸ்பர்ட் லேண்ட். என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய உடன் சுதந்திரவாளிகள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் உடன் சுதந்திரவாளி என்ன தெரியுமா? கடைசி வரை இப்படி கூட வருது. திடீர்னு இந்த ஊழியத்துக்கு டக்குன்னு ஒரு 1000 ரூபா கொடுக்குற, 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். நிச்சயமாக அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதை 100 மடங்காக இருப்பார்கள், தப்பே கிடையாது. ஆனால் சிலர் என் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணி இந்த ஊழியத்துக்குன்னு டெடிக்கேட்டடாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் என் கூட ஜேர்னி பண்ணுற ஆட்கள். இவர்கள் வந்து எமோஷ்னலாக இந்த வாரம் இந்த ஊழியத்துக்கு கொடுத்துட்டோம், அடுத்த வாரம் எங்கே கொடுப்போம், வேறு எந்த ஊழியத்துக்கு தேவை இருக்குது, அப்படி ஏதோ வந்து பங்கை பிரித்து அனுப்புகிற மாதிரிலாம் அனுப்ப மாட்டாங்க. அது வேறு, அதுக்கு ஆசீர்வாதம் இருக்கா? கட்டாயம் இருக்குது. நான் பேசுவது சுதந்திரம். சுதந்திரவாளினா கூடயே ட்ராவல் பண்ணுறவன். 100 ரூபா கொடுக்குறதுலேருந்து இன்றைக்கி வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்தது வரை, இன்றைக்கு வரைக்கும்னாலும் மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் இந்த ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்து இந்த ஊழியத்துக்கு விதைக்கும்படிக்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவன் இந்த ஊழியத்தின் உடன் சுதந்திரவாளி என்று நான் சொல்லுகிறேன். தேவன் எப்படி எனக்கு அன்பான பல உடன் சுதந்திரவாளிகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆயிரக்கணக்கான சப்போர்ட்டர்ஸை கொடுத்திருக்கிறாரு, 100கணக்கான உடன் சுதந்திரவாளிகளை கொடுத்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் கூட டிராவல் பண்றவங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஊழியத்தோட சுதந்திரம் கிடைக்கும். இந்த ஊழியத்துக்கு எதையெல்லாம் கிருபை ஊத்துறாரோ அதெல்லாம் அவன் பங்குதாரனா. அதைத்தான் பவுல் சொன்னான், கொடுக்கல் வாங்கலில் என்னோடு நீங்கள் மாத்திரம் உடன்பட்டீர்கள். அடுத்து சொல்றான், தேவன் எனக்கு அளித்த கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப கொடுக்கறதுல கூட ரெய்னார்ட் போங்கைக்கு 1,00,000 பேர் இருக்கிறாங்களாம், டெடிகேட்டட் ரெஜிஸ்டர்டு பீப்புள் அவர் மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 1,00,000 பேர் இருக்கிறாங்களாம். ப்ரேயரில், சப்போர்ட்டிங்ஸில் ரெஜிஸ்டர்ட். அதாவது என்னென்னா, அவன் வந்து அந்த இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் சார், இந்த ஊழியத்தினால தான் சார் நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அதாவது மற்ற விஷயத்தை நான் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, நான் செய்வேன். ஆனால் இந்த ஊழியத்தில் நான் டெடிகேட்டடாக என்னை கனெக்ட் பண்ணுறேன். தட் இஸ் வாட் உடன் சுதந்திரவாளி. ஈசாக்கும் யாக்கோபும் அப்படியே கூட வராங்க. இவர் நடக்க 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 அவர் கூடயே வராங்க. அதனால தேவன் எப்படி தொடங்குறாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனோடு வராரு. அப்ப இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது இந்த உடன் சுதந்திரவாளிகள் ஒவ்வொருவரையும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிற உங்களை கர்த்தர் அபிதமாய் ஆசீர்வதித்து இந்த ஊழியம் எந்த உயரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறோ, என்ன கிருபையில் ஊற்றப்படுகிறதோ அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். I promise you, according to the word of God, இந்த ஊழியத்தின் கிருபையில் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ஊழியத்தின் வரங்கள் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ஊழியத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கடந்து வரும். ஏனென்றால் நீங்கள் என்றோ ஒரு நாள் இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்து உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறவர்கள். 10 ரூபானாலும் டெடிகேட்டடாக தொடர்ந்து பண்றாங்க பார்த்தீங்களா, அவருடன் சுதந்திரவாளி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
May God bless them and give them the inheritance of this ministry. நான் வந்து நோட்ஸ் எழுதும்போது இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துச்சு. உண்மையில் தேவன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தை இந்த ஊழியத்துடைய இன்ஹெரிட்டன்ஸ்னால, இந்த ஊழியத்துடைய என்னது சுதந்திர வீதத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏறக்குறைய நான் கொண்டு வர சொன்ன எல்லா விஷயம் கொண்டு வந்த எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன் என்று நம்புகிறேன். ஸோ நிறையா புது விஷயங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுவோம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாட் இஸ் ஃபைத்? இட் இஸ் நாட் ஹோல்டிங் சம்திங், இட் இஸ் லூசிங் சம்திங். விசுவாசம் என்பது ஒன்றை ஆழமாய் பிடித்திருப்பதல்ல, பிடித்திருப்பதை விடுவது. நீங்கள் ஆழமாய் பிடிக்கும்போது அவர் பிரசன்னம் இருக்கும். அவருக்காய் ஒன்றை விடும்போது அவர் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மோசே தேவனை ஃபாலோ பண்ண ஸ்டைல் வேற, தாவீது அவரை ஃபாலோ பண்ண ஸ்டைலு வேற. நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருப்பார். அதற்காக நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போடுவது தேவனுடைய சித்தம் என்ற அர்த்தம் அல்ல. The presence of God will never leave you. தேவ பிரசன்னம் உங்களை ஒரு நாளும் விடாது. என் மனசில் மாறாத ஒரு வார்த்தைகள் என்னப்பா சொன்னார். நான் தவறான ஒரு விஷயத்தை கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அவரோட பிரச்சனை என்கிட்ட இருக்குன்னு சொன்னப்போ அவர் சொன்னதை மறக்கவே முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவர் பிரசன்ஸ்ன்றது இந்த உலகத்தின் மிக சிறந்த பாவிக்கு கூட அது இருக்கும். அப்போ என் வாழ்க்கையில் நான் பிரசன்னத்தில் மட்டும் நடந்த நாட்கள் உண்டு. அப்போ தேவனை நான் பயன்படுத்தினேன். என்ன சொல்லுங்க? பிரசன்ஸ்லேயே மட்டும் மூவ் பண்ணா ஒரு குரூப் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் யாருன்னா தேவனே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஃபேஸை பார்த்து மூவ் பண்ணுறாள் யாருன்னா தேவன் அவர்களை பயன்படுத்துவார் தனக்கென்று. நீங்களும் நானும் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தேவனுடைய சத்தம் நீங்கள் மிகச் சரியாக அவைகளை நடத்தப்படும் போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் மூவ் ஆன். ஆமென். இந்த வார்த்தை எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கேட்க போகிறார்கள். ஃபார்வேர்டில் அது இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எவ்ரிடே லட்சக்கணக்கான பேர் கேட்குறாங்க. நம்ம நேரடியாக பார்க்குறதான் பார்க்குறோம். ஆனால் அதோட ஃபார்வேர்டு, அதனுடைய விஷயங்கள் ஃபேஸ்புக்கு, இன்னுமாய் வந்து வாட்ஸ்அப், இதெல்லாம் கடந்து போகிறத பார்க்கும்போது லட்சக்கணக்கான பேர் அதை கேட்குறாங்க. எல்லாருமே மகனே மகளே, நாம் ஐஸ்வர்யத்தை பேசி ஐஸ்வர்ய மயக்கத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள் அல்ல என்பது தேவனுக்கு தெரியும். இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் அவருடைய முகத்தில் தெரிகிற சந்தோஷமே இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல. அவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை திருத்துகிறவர் அல்ல. ஒருவேளை தேவன் மனம் மாறுவார் என்றால் என் மனம் மாறியிருப்பதனால் அவர் மாறலாம். எஸ், தேவனுடைய பிரச்சனையே நம்முடைய பிரச்சனையே தான். அவர் எப்பவுமே அன்புலேயே மூவ் பண்றாரு. முதல் முறை நான் போகலாமா அப்படின்னு பிள்ளையாம் கேட்டபோது போகக்கூடாது என்று சொன்னவர். ரெண்டாவது முறை அவன் போகலாமான்னு கேட்டப்ப அவனுக்குள்ள அந்த ஆசை இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீ போகலான்ட்டாரு. அவருடைய பிரச்சனையே நம்ம ஹர்ட் பண்ணாம நம்மளை டீல் பண்ணணும்னு நினைக்கிறது தான். நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக பல நேரம் அவர் தன்னையே ஹர்ட் பண்ணிக்கிறாரு. அதான் பிரச்சனை. ஆனா தாவீது சொன்னா, ஆண்டவரே நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஹர்ட் ஆகாம நான் உங்க விருப்பப்படி நடக்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவர் எனக்காக நீ எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா, நான் கேட்கிறேன் எதுவும் செஞ்சிடாதீங்க ஆண்டவரே, உங்களுக்கு மனசு கஷ்டப்படும்னா நான் அதை செய்ய விரும்பல. ஆபிரகாம் இருதயத்தை அசைக்கிற வார்த்தை. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சுற்றித் திரிந்தான். நீயும் நானும் கூட இன்றைக்கு பரதேசியை போல உன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சுற்றி திரியலாம். உன்னோடு கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் கூட தேவன் ஆசீர்வதிக்க, உன்னை மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த மாலை வேளையிலே உன்னுடைய அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரிக்கிறார். எஸ் லார்ட். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சுற்றி திரிந்து வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய
ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான எதிர்பார்ப்போடு வாழ்வதே விசுவாசம். நன்மையான ஈவுகளை உதறிவிட்டு வார்த்தையை பிடித்துக் கொள்வதே விசுவாசம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோடு துன்பத்தை சகிப்பதற்கு அந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்ட மோசையை போல தெரிந்து கொள்வதே விசுவாசம். ஆசீர்வாதம் முக்கியம்தான், ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் அதை விட முக்கியமானவர். ஐஸ்வர்யம் முக்கியம், ஆனால் அதை விட ஐஸ்வர்யத்தை தருகிற தேவனுடைய இருதயம் எனக்கு முக்கியம். உங்க வாழ்க்கையில இந்த அடித்தளம் இருக்கும் என்றால் நீங்க பணத்தை பத்தி எவ்வளவு பேசினாலும் உங்க அஸ்திபாரம் மட்டும் ஸ்ட்ராங்கா நிக்கும். சார் கையை தட்டுங்க சார். ஒன்று அவருக்கு ஆமென் ஆமென்.